அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரோடு மாவட்டம் மாக்கம்பாளையத்தில் தண்ணீர் பாய்ச்சுவதில் ஏற்பட்ட தகராறில் இரு தரப்பினரும் கட்டையால் மாறி மாறி ஒருவருக்கொருவர் கட்டையால் தாக்கிக் கொள்ளும் காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் இணைகிறார். அன்பழகன் வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதி மாக்கம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பரமசிவம். இவரது சகோதரர் கெம்பண்ணா சிவனா. இருவருக்கும் சொந்தமான விவசாய தோட்டம் இருக்கும் நிலையில் தோட்டத்துக்கு கிணற்றில் பாய்ச்சி தண்ணீர் பாய்ச்சதில் இருவருக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்து வந்துள்ளன கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று மீண்டும் தண்ணீர் பாய்ச்சதில் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் தகராறாக மாறி இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் கட்டையை மற்றும் கற்களால் தாக்கிக் கொண்டனர். அவர்களது குடும்பம் பெண்களும் நீளமான கட்டையை எடுத்து வந்து தாக்குதலில் ஈடுபட்டனர். தாக்குதலில் தொடர்பான வீடியோ காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சண்டையில் பரமசிவம் அவரது மகன் சிவலிங்கம் இருவரும் தலையில் பலத்த காயமடைந்தனர். பெருந்துறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடம்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.